இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உரு தெரியாமல் அழிக்கப்படுவார்கள் என இஸ்ரேல் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் திடீரென எச்சரிக்கை விடுக்க என்ன காரணம்? விரிவாக பார்க்கலாம். கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் தொடங்கிய போர் 2 ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை நீடித்து வருகிறது. நாளுக்கு நாள் தரைவழி தாக்குதல்கள் மட்டுமின்றி வான்வழி தாக்குதல்களையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருகிறது. உலக நாடுகள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் இஸ்ரேல் தனது முடிவிலிருந்து மாறுவதாக தெரியவில்லை. ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக களமிறங்கிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இரு தரப்பு மீதும் இஸ்ரேல் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகிறது. சமீபத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஏமன் பிரதமர் அகமது அல் ரஹாவி மற்றும் பல அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த தகவலை ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு உறுதி செய்திருந்தனர். இது குறித்து அப்போதே பேசிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் அரசியல் கவுன்சில் தலைவர் மக்தி அல்மாஷத், இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலை நிச்சயம் பழிவாங்குவோம் என்றும் இஸ்ரேலில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக அரபிக்கடல், செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். அதே சமயம் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலில் விமானப்படை பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில் நேற்று ஏமன் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி ஏமனை நிலைக்குலைய செய்துள்ளது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஹூடைடா துறைமுகம் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உரு தெரியாமல் அழிக்கப்படுவார்கள் என இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.